ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகம் டெஸ்ட் 4 பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ண போயிடுறீங்க. குறிப்பா இந்த வீடியோல நம்ம என்னென்ன சொல்றோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு ஜனநாயகம் டெஸ்ட் 4க்கான பிடிஎஃப், அதாவது டெஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி எழுத போறீங்க. இப்போ ஜனநாயகம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 19 டெஸ்ட் அப்படின்றது இந்த ஜனநாயகம் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இந்த 19 டெஸ்ட்டுமே உங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப தரமா இருக்கும். அதே மாதிரி சொன்ன டேட்ல எக்ஸாம் அப்படின்றது நடக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீ இருக்கு இல்லையா, அந்த ஆன்சர் கீக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சரியா 7 மணி அளவுல நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பதிவேற்றம் செஞ்சிருவோம். அந்த யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்யக்கூடிய ஆன்சர் கீயை நீங்க செக் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்சர் கீ வீடியோவில் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய பேரு, உங்களுடைய நேமு, நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க மொத்த கொஸ்டினுக்கு அப்படின்றத கண்டிப்பா வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவரால் ரேங்க் அப்படின்றது கொடுப்போம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டுக்கான ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3வது டெஸ்ட்டுக்கான ஓவரால் ரேங்க்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல நம்ம கொடுத்துருவோம். அப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முறையா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீ டிஸ்கஷன் இருக்கும். அதை பார்த்து நீங்க ஆன்சர் கீ குறிச்சிட்டு அதுக்கப்புறம் முறையா அந்த கூகுள் ஃபார்ம்ல கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய பேரு, அதுக்கப்புறம் நீங்க எந்த ஏரியா, எந்த மாவட்டம் நீங்க எழுதுறீங்க, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு மதிப்பெண் வந்து எடுத்திருக்கீங்க, இது மூணுமே கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் கொடுக்க முடியும். அந்த ரேங்க் லிஸ்டோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த டெஸ்ட் அப்படின்றத எழுதிட்டு இருக்காங்க. அதனால உங்களுடைய போட்டி தன்மையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, நம்ம ஜனநாயகம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15க்கு 15 பாலிட்டியில எடுக்க வைக்கிறது தான் இந்த டெஸ்டோட முக்கிய நோக்கம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினும் அப்படின்றத எடுத்திருக்கோம். அப்போ உங்களுக்கு குரூப் 4 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பாலிட்டில இருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 15க்கு 15 கொஸ்டினுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். அதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அப்டேட் அப்படின்றது இருக்கும். முறையா நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் கரெக்டா நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கண்டினியூவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க முடியும். உங்களுக்கு இந்த ஷெட்யூல் பண்ண 19 டெஸ்ட்டுமே கண்டிப்பா நடக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா எழுதி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப தரமான கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டெஸ்ட் நீங்க எழுதினாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்றதுலாம். இப்போ ஆல் தி பெஸ்ட். இந்த டெஸ்ட் 4 வந்து நல்லா எழுதுங்க. இந்த டெஸ்ட் 4க்கான கொஸ்டின் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு. டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆன்சர் கீ வரும்போது அதுல உங்களுடைய மதிப்பெண்ணை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், தவறாமல் அதுல பதிவேற்றம் செய்யணும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த டெஸ்ட் 4 ஜனநாயகம் டெஸ்ட் 4 வந்து சிறப்பா எழுதுங்க. எல்லாருமே முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.